சும்மா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். I tell you one incident. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். And you may have known it. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் Pastor Aruldas. ஒரு நாள் ஒரு வயல் வரப்பு வழியாக போய் கொண்டிருந்தார். One day he was walking the field. அது சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். That was 6 p.m. in the evening. அப்படியே பகல் முடிஞ்சு இருட்டு ஸ்டார்ட் ஆகுற டைம். And the day came to an end and the dusk came. அந்த ஒத்தடி பாதையில போயிட்டு இருக்கும்போது when he was going in that one way. நல்லா தான் போயிட்டு இருக்காரு. And he was going in the right way. சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிரணும்னு ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்காரு. And he was going in a haste to reach a particular place. திடீர்னு பார்த்தா ஒரு இதுல முட்டிட்டாரு. And suddenly he dashed against something. என்னது நம்ம எப்படி நம்ம நல்லா தான பாத்துட்டு தான வரோம், நல்லா தான் கண்ணெல்லாம் தெரியுது, எதுலயே முட்டிட்டோமே அப்படினு பாக்குறாரு. And suddenly he was astonished, where we have dashed, we are going in the right way, we are going with sight. அப்படி தற்சுரூபமா ஒரு பெரிய gigantic figure பிசாசு டைரக்ட்டா அந்த வழியில நிக்குது. And there is a gigantic figure like devil, he is standing directly against him. இவரே என்னோட ஹைட்டா இருப்பாரு. And he will be higher than me. இவர் என்னோட 3 மடங்கு பெருசா இருப்பாரு. He will be 3 times bigger than me. இவர் போய் முட்னது அந்த பிசாசினுடைய உருவத்தினுடைய முழங்கால்ல போய் முட்டிருக்காரு. And he was dashed against the knees of the devil. இப்படி ஏறெடுத்து பார்த்தா பயங்கரமான ஒரு பிசாசு நிக்குது. When he looked up, that was a gigantic figure of devil. இவருக்கு ஒரு செகண்ட்ல வேர்த்திருச்சு. And 1 second he got sweat. திடீர்னு அந்த மனுஷிகத்துல அப்படி பார்த்த உடனே ஏப்பா என்னடா இப்படி ஒரு பிசாசு வந்து முட்டிட்டோமே அப்படினா அப்படி வேர்த்திச்சு பாருங்க. And when he was getting sweat, thinking about this great figure, அந்த பிசாசு அங்க இருந்து பேசிச்சு. And that the devil started to speak. உனக்கு ஏன் வேர்க்குது? Why are you sweating? நான் இப்ப குறுக்க வந்து மாட்டிக்கிட்டேன், நான் பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கேன். எங்க போறேன்னு தெரியாம நான் நின்னுகிட்டு இருக்கேன். போக்கு இடம் தெரியாம வழியில வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு முன்னால நான் பயந்துகிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் வேர்க்குதுன்னுச்சு. அப்பனா இவருக்குள்ள சுதாரிச்சிட்டார். இயேசுவின் நாமத்தில் அப்படினார். டப்புன்னு விலகிச்சு. Then he got courage within himself and professed the name of Jesus. உனக்கு வேர்க்குதா? Are you sweating? மயக்கம் வந்துருச்சா? Are you fainted? இல்ல பொத்துன்னு போய் பிசாசுக்கு முன்னால கீழ விழுந்துட்டீங்களா? Otherwise have you fallen down before the devil? இதுலனா அவன் ஜெயிக்கிறான். Only in this place he is taking victory. அவனுடைய வல்லமையை சிலுவையிலே ஆணி அடித்தவர். He that nailed his power. அவனுடைய வல்லமையை சிலுவையிலே உரிந்து கொண்டவர். He that spoiled him in the cross. வெளியரங்கமான கோலமாக்கினவர். He that made him to open shame. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உனக்குள் இருக்கிறார். He that triumphed him on the cross, he is dwelling in you. இன்றைக்கு உன்னை தூக்கி விடுறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். He has come down to lift you up. He has come down. நின்று அவனை எதிர்த்து நின்று அவனை அழித்து விட்டு நீ இந்த வீட்டுக்கு போ. Stand against him, resist against him, destroy him and go back to your